பிறந்தான் பிறந்தான் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தான் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தான் 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 வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தான் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தான் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் ஜோதியார் வளர்ந்தார் மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் ஜோதியார் வளர்ந்தார் ஜோதியாய் வளர்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே மனக்காரிருளை அம்மில் நீக்கிடுமை மாஞ்சோதியாய் திகழ்ந்தார் மனக்காரிருளை அம்மில் நீக்கிடுமை மாஞ்சோதியாய் திகழ்ந்தார் மாஞ்சோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே சொல்லுவோம் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே மரணம் வரையில் தன்னை தாழ்த்திரரா மேலான நாமம் பெற்றார் மரணம் வரையில் நம்மை தாழ்த்திரரா மேலான நாமம் பெற்றார் மேலான நாமம் பெற்றார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார் குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார் அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம் அவர் நாமம் தரித்தவர் யாவருமே பாதையில் நடப்போம் அவர் பாதையில் நடப்போம் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் இயேசு பிறந்தார் உள்ளமரில் இதயங்கும் சாற்றிடுவோம் கைத்தட்டி பாடுவோம் இயேசு பிறந்தார் உள்ளமரில் இதயங்கும் சாற்றிடுவோம் பூசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம்
குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல மரணாவியில் மகிழ்வோ மரணாவியில் மகிழ்வோ பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார் பாவ உலக மானிடர் மே பாசம் அடைந்தவரே பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே மனக்காரிருளை அம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார் மனக்காரிருளை அம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஒரு பாடலை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் மூலமாக ஆமென் ஸ்தோத்திரம் பிறந்ததான காரியம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்றைக்கு உலகம் தோன்றி ஆதாம் ஏவாள் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டார்களோ அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என்றைக்கு மனிதன் ஸ்தோத்திரம் இந்த பூமியிலே ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாமைக்குள் அவன் விழுந்தானோ அன்றைய நேரத்தில் இருந்தே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பையும் ஏற்படுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் பிறப்பை குறித்ததான தீர்க்கதரிசனமான வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சும்மா சாதாரணமாக அவர் இந்த இடத்துல இந்த உலகத்தில் அவர் பிறக்கவில்லை, தீர்க்கதரிசனமான வார்த்தையோடு அவர் பிறந்தார். ஆமென். கைவேர்த்தி ஆண்டவருக்கு ஒரு எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே தான் அவருடைய வார்த்தைகள், அவர் பேசின வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனை கொடுக்கிறது. ஆமென். இன்றைக்கும் நமக்கு ஒரு வல்லமையை தருகிறது. இன்றைக்கும் அவருடைய அந்த வார்த்தைகள் நம்மை உயிர் பெற செய்கிறது. ஆமென். நமக்கு சுகத்தை தருகிறது, விடுதலையை தருகிறது. ஹல்லேலூயா. நம்மை மேன்மை பெற வைக்கிறது, நமக்கு ஒரு புது வாழ்வை தருகிறது. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஒருவேளை இந்த உலகத்திலே தோத்திரம் இந்த பண்டிகை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடி கொண்டிருக்கலாம். தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம அறிந்தபடியே பலர் பல விதமாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம இந்த ஸ்தோத்திரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் பொழுது இந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னம் நம்முடைய நடுவில் இறங்கி வரும். ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே கொன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே இயேசு மானிடனாய் பிறந்தார்
இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. எல்லாம் கைத்தட்டி சொல்லுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. பின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மாற்று தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். மாற்று தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தே. அந்நாளும் ஆலயத்தில் ஆண்டவரை அறிந்தே. தீர்க்க தரிசனமே கூறி தேவனை புகழ்ந்தனரே. தீர்க்க தரிசனமே கூறி தேவனை உரைத்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய். நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து செய்தி சாற்றிடுவோம். ஆமென். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். யாக்கோவில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கன்னிமை நேரத்திலே நம்மை நின்று சேர்த்திடுவார். ஓ, மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சொல்லுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. பின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. பின் சமாதான பிரபு, சர்வ
பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமை செலுத்துவோம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தந்த வாக்கு மாறாதது, அவர் வாக்கு மாறாத கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்கிறவர். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ரிகாபாதாராபாலா சந்தராபாலாபா இகமராதாராபாலாராபாலாபாராபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை, 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 மகிமை. பிறந்தார், 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 பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி இணைந்து சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை ஒரு மனதோடு மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை துதிக்க துதிக்க, அவரை பாட பாட அந்த கிருபை இந்த இடத்துல இறங்கும். ஹல்லேலூயா. யூதா கோத்திரமே, ஆமென், துதிக்கிற கோத்திரம். ஆமென், பிரைஸ் அல்லாஹ். அந்த துதிக்கிற கோத்திரத்துல தான் ஆண்டவராய் இயேசு பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது அவர் உங்களத்துல பிறந்துட்டே இருப்பார். ஆமென், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் பிறக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கைத்தட்டி சேர்ந்து நாம் ஒரு சரணங்களை நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். மாறில் பிறந்தார் புகழ்வண்ணா புதுமை, உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ்வண்ணா புதுமை, உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை, 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 மகிமை. பிறந்தார், 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 பிறந்தார். ஒரு முறை சேர்ந்து மகிமை, மகிமை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை. பிறந்தார், 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 பிறந்தார். பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவனா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. இன்னொரு முறை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ்வண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்கர் தேடிட, பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்கர் தேடிட, அழகை அறிந்து நடுங்கிட,
அவனியோர் மனம் மகிழ்ந்திட அழகை அணிந்து நடுங்கிட அவனியோர் மனம் மகிழ்ந்திட மகிமையே 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 பிறந்தார் 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 எல்லோரும் முறை மகிமையே 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 பிறந்தார் 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 பூமியை ஏற்றிடும் காந்தமாய் உள்ளமே சாந்தமாய் பூமியை ஈர்த்திடும் காந்தமாய் உள்ளனில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோ பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாத பாலகனாய் மகிமையே 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 ஓ பிறந்தார் 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 மகிமையே 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 பிறந்தார் 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 நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசு என்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசு என்றுமே மகிமையே 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 பிறந்தார் 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 மகிமையே 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 பிறந்தார் 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 மகிமையே 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 பிறந்தார் சொல்லுங்க பிறந்தார் பிறந்தார் பரலோக தேவன் மாறில் பிறந்தார் புகழவன்னா புதுமை உலகில் அவரைய கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமையே பரலோக தேவன் மாறில் பிறந்தார் புகழ்வண்ணா புதுமை ஆமென் உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை மகிமையே கைகளை உயர்த்தி கைகளை தலைக்கு மேல தட்டி கையை தலைக்கு மேல தட்டி நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் எஸ் ஆமென் பிறந்தார் மகிமை 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 பிறந்தார் பிறந்தார் நல்ல கை தட்டி அழக கையை தூக்கி பிடிச்சிருக்கீங்க நல்ல கை தட்டி சொல்லுங்க மகிமை மகிமை கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி நல்லா தட்டி சொல்லுவோம் மகிமை எஸ் நன்றி ஆண்டவரே ஓராமா ஹத்தலரமா பிறந்தார் பிறந்தார் வரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்கர் தேடிட வரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்கர் தேடிட அழகை அதிர்ந்து நடுங்கிட அவனியோர் மனம் மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து நடுங்கிட சொல்லுங்க பார்க்கலாம் அவனியோர் மனம் மகிழ்ந்திட ஓ மகிமையே 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 பிறந்தார் 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 மகிமையே 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 பிறந்தார்
மகிமை மகிமை பிறந்தார் 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 மகிமை இன்னொரு முறை சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஓ நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக பிறந்ததை நினைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே பிறந்தார் மகிமை 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 பிறந்தார் நல்ல கைத்தட்டி சொல்லுவோம் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya மகிமை 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 பிறந்தார் 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 ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம் ரொம்ப முக்கியம் அவசியமான ஒன்று கர்த்தர் நல்லவர் ஆமென் ஹalleluya இயேசுவினுடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களில் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆமென் நிறைய தலைப்புகள்ல ஆண்டவருடைய செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம் இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை நிறைய செய்திகள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாட்களிலே இருந்ததான நபர்களுடைய யோசனைகள் எப்படி இருந்தது ஆமென் அவருடைய யோசனை அவருடைய நினைவுகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் 5 நபர்களுடைய நினைவுகளை நம்ம பார்க்க போகிறோம் அதுல எந்த நபர்களுடைய நினைவுகள் நம்ம நினைவு இருக்குது அப்படிங்கறத கைவேத்த ஆண்டவர் எல்லாம் சொல்லாமா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம சிந்திக்கும் போது 5 நபர்களுடைய யோசனைகள் குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம்னு பார்த்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோசனை இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அவர் பிறந்த நாட்களில 5 விதமான யோசனை இருந்தது போல இப்ப பிறப்பின் நாட்களை கொண்டாடக்கூடிய இந்த நாட்களிலுமே 5 விதமான யோசனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கை உயர்த்தி ஆண்டவர் எல்லாம் சொல்லாமா முதல் யோசனை ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அல்லேலூயா முதலாவது யோசனை யோசேப்பினுடைய யோசனை முதலாவது யோசனை யாருடைய யோசனை யோசேப்பினுடைய யோசனை இந்த யோசேப்பினுடைய யோசனை என்னவென்றால் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாகவே தன் மனைவி கர்ப்பமுற்றாள் என்கிற செய்தியை அவன் கேள்விப்படுகிறான் அந்த காரியம் அவனுக்கு தெரிந்து விடுகிறது அந்த காரியம் அவனுக்கு என்ன செய்கிறது தெரிந்து விடுகிறது இதன் நிமித்தமாக அவன் நீதிமானா இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இன்றைக்கு ஒரு காரியம் நடக்காட்டாலும் பரவாயில்ல எளிதில யாரும் யாரையும் நினைச்சிடறாங்க அவமானப்படுத்திடுறாங்க ரொம்ப எளிதா அவமானப்படுத்திடுறாங்க பேசாத பேசினதா சொல்லிடுறாங்க பார்க்காத பார்த்ததா சொல்லிடுறாங்க நம்ம எத்தனையோ காரியத்துல இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம் நாமளும் இந்த வார்த்தைகளை சந்தித்து மிக கஷ்டத்தோட தான் ஒவ்வொரு காலத்தையும் கடந்து வந்திருக்கிறோம் அல்லேலூயா தோத்திரம் இந்த யோசேப்பு அவன் நீதிமானா இருந்தபடினாலே வெளிப்படையாக அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் தோத்திரம் ரகசியமாக அல்லேலூயா ரகசியமாக தள்ளிவிட அவன் யோசனை பண்ணி கொண்டிருந்தான் என்னென்று சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறான ஒரு காரியம் நடந்து விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் அவன் யார் நீதிமான் ஆமென் நீதிமான் பொதுவாக யாரையும் என்ன செய்ய மாட்டான் அவமானப்படுத்த மாட்டான் அல்லேலூயா நீதிமான் யாரையும் எளிதாக தோத்திரம் மன கடினமான வார்த்தைகளை சொல்லி மன துக்கத்தை கொண்டு வர மாட்டான் அல்லேலூயா கடிந்து பேசுவான் ஆனா அதுல என்ன இருக்காது அதுல என்ன இருக்காது துக்கத்தை உண்டு பண்ணுகிற காரியம் என்ன செய்யாது இருக்காது ஸ்தோத்திரம் பொதுவாக ஸ்தோத்திரம் உலகத்தில் பார்த்தோம் என்றால் நம்ம மனதை குத்த வைக்கிற அல்லது வேதனைப்படுத்த வைக்கிற அல்லது ஸ்தோத்திரம் அவமானப்படுத்துகிற அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அதன் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் நீதிமானாகிய உங்களை என்னை இந்த இடத்துல உலகத்தில் வைத்திருப்பது காரணம் என்னவென்று சொன்னால் யாரையும் நம்ம அவமானப்படுத்தாம இருக்கிறதுக்காக ஆமென் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது நாம் யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது அல்லேலூயா யாரையும் நிந்தையான வார்த்தைகளை சொல்லி துக்கமான வார்த்தைகளை சொல்லி ஒரு நாள் அவர்களை என்ன செய்ய விடக்கூடாது அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அல்லேலூயா கைவர்த்து ஆண்டவர்களை சொல்வோம்
இரண்டாவது அதே கருத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களை யாராவது ரகசியமாய் குடும்பத்தில் ரகசியம் வெளிப்படையா தள்ளி ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, வெளிப்படையா ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. ஆனாலும் நமக்கு உள்ளத்துல தெரிஞ்சிடும், நமக்கு உள்ளத்துல என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு காரியத்தினால இவர்கள் நம்மளை என்ன செய்கிறார்கள் சொல்லுங்க, ஒதுக்குறார்கள், தள்ளி வைக்கிறார்கள். ஏதோ காரியத்தினால், ஒருவேளை பணம் இல்லாதனால நம்மை ஒதுக்கி வைக்கிறார்களா, ஒருவேளை சரியான வருமானம் இல்லாதனால ஒதுக்கி வைக்கிறார்களா, அல்லது தேவனை உண்மையா பின்பற்றி அவனுடைய காரியத்தின் பின்னாலே நாம் ஆவிக்குரிய ரீதியான அந்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து போறான நம்மளை ஒதுக்கி வைக்கிறார்களா, எது என்பதை நம்ம கண்டுகொள்ள முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக நம்மை சிலர் ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலைகள், தள்ளி வைக்கிற சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் உண்டாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். கைவர்த்த ஆண்டவர் எல்லாம் சொல்லுவான், யார் நம்மை தள்ளிவிட நினைத்தாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக நம்மை தள்ளிவிட மற்றவர்களுடைய மனதிலே எந்த விதமான யோசனைகள் வந்தாலும் சரி, அந்த யோசனைகளை தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் நிர்மூலமாக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஆமென். தோத்திரம் தோத்திரம். ஒருவேளை நீங்க ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம், தள்ளப்பட்டவர்களாய் காணப்படலாம், எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். அன்றைக்கு மரியாளுக்காக அந்த யோசேப்பிடத்துல ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆமென். உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை போல இருக்கிற நபர்களிடத்தில் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ரகசியமாக இவர்களுக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாது, இவர்களுக்கு இப்பொழுது இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்கிற தீர்மானத்தை எடுத்த ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட தேவனாகிய கர்த்தர் அதிலும் கூட உங்களுக்கு ஒரு வெற்றியை அவர் தர போதுமானவர். ஆமென். சில குடும்பத்தில் பாருங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது சில பிள்ளைகள் கூட இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் அந்த ஸ்தோத்திரம் அந்த பாகங்களை பிரித்து கொடுக்கிற காரியம், அல்லது அவருடைய ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற காரியம், அல்லது வருமானத்திற்குள்ள காரியங்களிலே நிறைய விதமான பிரச்சனைகள் அநேகர் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில பாருங்க மந்திரம் வைக்கிறேன்னு சொல்றாங்களாம், பில்லி சொல்லி வைக்கிறேன், செய்வன அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு சொல்றாங்க. உலகத்தில் நிறைய காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆமென். யார் எப்படி ரகசியமாக உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்ய நினைத்தாலும் அந்த ரகசியங்களை கர்த்தர் வெளியரங்கமாக மாற்றி தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனிதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் யோசனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 29வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29 வாசிக்கலாமா? இங்கே மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். அதே நேரத்தில் அந்த அற்புதம் அதிசயத்தின் மூலமாக மிகப்பெரிய சோதனை அவள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது. ஆமென். மிகப்பெரிய வார்த்தைகள் அவள் எதிர்கொள்ள வேண்டிய, இன்றைக்கு அந்த அம்மாவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த அம்மாவை பார்த்து என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது எப்படி, அப்படியா அப்படித்தானே? அந்த அம்மா சொன்ன வார்த்தையை இன்னைக்கு எல்லாரும் கேட்டுட்டு தானே இருக்காங்க. அந்த அம்மா இந்த தூதனை பார்த்து கேட்டா அது எப்படி ஆகும் கேட்டா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் அந்த அம்மாவை பார்த்து என்ன செய்றாங்க, கேட்கறாங்க, அது எப்படி மரியாளுக்கு நடக்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள், இந்த ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற பெயரை எடுத்துக்கொண்ட இந்த மரியாள் சொல்கிறாள், அவனை கண்டு இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்தால் அந்த வார்த்தையினால என்ன செய்தாளா, கலங்கினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தோத்திரம். நம்மளெல்லாம் வாழ்த்துனா நமக்கு என்ன, உங்களெல்லாம் வாழ்த்துறேன் புகழ்ந்து பேசுறேன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? பாருங்க, சந்தோஷம் தான் உண்டாகும். நீங்க என்ன வாழ்த்து பேசினாலும் எனக்கு சந்தோஷம் தான் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா ஸ்தோத்திரம். ஆனா மரியாளுக்கு இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ தெரியலையே, இது எப்படி ஆகும் என்கிற அந்த யோசனை அவளுக்குள்ளே வந்து கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சில வார்த்தைகளை தந்திருப்பார் என்று சொன்னால், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லையே, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ தெரியவில்லையே, இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ தெரியவில்லையே, இந்த தரிசனம் எதற்காக தரப்பட்டதோ தெரியவில்லையே, தேவன் என்னை குறித்து என்ன திட்டமைத்திருக்கிறாரோ தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதே அதிகாரத்திலே பயப்படாதே, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய். ஆமென். கை உயர்த்தி ஆண்டவர் என்ன சொல்லாமா, பயப்படாதே, தேவனிடத்தில் நீ என்ன செய்தாய், கிருபை பெற்றார். 37வது வசனம் வாசிக்கும் பொழுது 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம்
இது எப்படி ஆகும், என் வாழ்க்கை எப்படி முடியும், என் வாழ்க்கையில இது எப்படி நடக்கும், என் பிள்ளை வாழ்க்கையில இது எப்படி ஆக போகிறது என்ற யோசனை நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை தருகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தலைக்கு மேல கைத்தட்டி ஒரு நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? தலைக்கு மேல கைத்தட்டி இது எப்படி ஆகும், இந்த காரியம் எப்படி முடிய போகிறது, என் மகன் போகிற பாதை எப்படி முடிய போகிறது, என் மகளுடைய வாழ்க்கை எப்படி முடிய போகிறது, தேவனால் கூடாத காரியம். அல்லேலூயா. என்ன யோசனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. முதல் யோசனை யோசேப்பினுடைய யோசனை, இரண்டாவது யோசனை மரியாளுடைய யோசனை. இந்த யோசனையில ஒருவேளை நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், முதல்ல எப்படி நடந்துச்சு, முதல் யோசனை எப்படி அது சரியாச்சு அப்படின்னு சொன்னா சொப்பனத்தினால சரியாச்சு. ஆமென். கைவர்த்தி ஆண்டவர் வரல சொல்லாமா? மத்தேயு 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அவன் நினைச்சா ரகசியமா தள்ளிவிட அவன் யோசனையா இருந்தான். 1:20 வாசித்து பாருங்கள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் பாத்தீங்களா, சொப்பனம் முதல்ல உள்ள அந்த யோசனையை சரி பண்ணது ஆண்டவர் எது மூலமா சரி பண்ணார்? சொப்பனத்துல சரி பண்ணார். தோத்திரம். அல்லேலூயா. சொப்பனத்தினால தோத்திரம். நன்மை நடக்குமா? நடக்கும். கைவர்த்தி ஆண்டவர் எல்லாம் சொல்லுவான், தேவன் தருகிற சொப்பனம். ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோம், ஹல்லேலூயா. தோத்திரம். அப்ப சொப்பனம் அந்த யோசனையை சரி பண்ணினது. ஆமென். யோசேப்பின் யோசனையை சரி பண்ணினது. இரண்டாவது இந்த அம்மாவுடைய ஸ்தோத்திரம், இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி, இந்த அம்மாவுடைய யோசனை, இந்த அம்மாவுடைய சிந்தனையை சரி பண்ணினது எது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். கைகளை உயர்த்தி ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் மறுபடியும் வந்து கொள்ளலாம். 1வது அதிகாரத்திற்கு வேகமாய் நாம் திருப்பிக் கொள்வோம். 1வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இது எப்படி ஆகும்? 34வது வசனத்துல அந்த கேள்வியை வாசிக்கலாமா? 1:34. அதற்கு மரியாள் தேவ தூதனை பார்த்து, இது எப்படி ஆகும் ஐயா, இது எப்படி ஆகும்பா? தோத்திரம். இது என்ன நடக்க போதோ தெரியலையே. அதுக்கு 35வது வசனத்துல தேவ தூதன் பதில் சொல்லுகிறான். பாருங்க, வாசிங்க. ஐயா, அம்மா கவனிங்க. தோத்திரம். என் வாழ்க்கையில இது எப்படி நடக்கும், எங்க குடும்பத்துல இது எப்படி நடக்கும், என்னுடைய எதிர்காலத்துல இது எப்படி நடக்கும், என்னுடைய ஊழியத்துல இது எப்படி நடக்கும், என்னுடைய விசுவாச பாதையில இது எப்படி நடக்கும்? கேள்வி வருதா? ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உன் மேல வந்தா தான் நடக்கும். ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவர் வரல சொல்லலாமா? நல்ல கைத்தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி போதாது. இந்த கைத்தட்டி நல்ல ஆண்கள் பக்கத்துல நல்ல கைத்தட்டி அபிஷேகத்துல நிறைந்து, ஒரு நிமிஷம் நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு மரியாள் மேல இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த உன்னத ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல நிழலிடும்படியாக, உங்களோடு இடைவிடும்படியாக இந்த வேளையில் நல்ல கைத்தட்டி ஆவியில நிரம்பி செபியுங்கள். எல்லாம் நடக்க முடியாத காரியத்தை நடத்தி காட்டுகிற அந்த ஆவியானுடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே எல்லாம் ஆகும். ஆமென். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம், குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி பாருங்க. அந்நிய பாஷையில தோத்திரம். நிறைய பேர் வாழ்க்கையில இன்னும் தோத்திரம் தான் இருக்கு. தோத்திரம் அந்நிய பாஷைக்கு நிஜம் எடுக்கு வரமாட்டுக்கு. தோத்திரம் ஏன் தெரியல. அந்நிய பாஷையில் நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலானதை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு நபருடைய யோசனையை நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவது நபருடைய யோசனை யோசேப்பு, மரியாள், அடுத்து சகரியாவினுடைய யோசனை. திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். லூக்கா 1:18, 19, 20 வசனங்களை கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். தோத்திரம். லூக்கா 1வது அதிகாரத்தில் 18, 19, 20 வசனங்களை நீங்கள் கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், 2 பேருமே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். எந்த கோத்திரம்? யோசேப்பும் யூதா கோத்திரம், மரியாளும் யூதா கோத்திரம். யூதா கோத்திரம்னால யூதான்னா என்ன அர்த்தம்? துதின்னு அர்த்தம். யூதான்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆமா. ஏன் ஆண்டவர் யூதா கோத்திரத்துல பிறந்தார்? சத்தமா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் யூதா கோத்திரத்துல பிறந்தார்? துதிக்கிற கோத்திரம் அந்த கோத்திரங்க. முதலாவது யுத்தம் செய்கிற கோத்திரம், யுத்தத்துல முதல்ல நிக்கிற கோத்திரமும் இந்த கோத்திரம் தான். சத்தமா சொல்லுங்க.
துதிக்கிறவங்க தான் யுத்தத்துல முன்னால நிப்பாங்க. யுத்தத்துல முன்னால நிக்கிறவங்க கண்டிப்பா துதிப்பாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சுது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. துதிக்கிறவங்க தான் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய யுத்தம் பண்றவங்க கண்டிப்பா துதிப்பாங்க. அவங்களால துதிக்காம இருக்க முடியாது. இப்ப யாரால துதிக்காம இருக்க முடியுதுன்னு பாத்துடலாமா? கைகளை தட்டி, நல்லா கை தட்டி. யூதா கோத்திரம் எப்பவுமே ஆண்டவரை துதிக்கிற ஒரு கோத்திரம். ஆமென். அவரை துதிக்க துதிக்க, அவரை பாட பாட, புகழ புகழ, மகிமை செலுத்த செலுத்த அவருடைய உள்ளத்துல பிறந்துட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இயேசு யூதா கோத்திரத்துல பிறந்தாருன்னா காரணம் இதான். காரணம் எத்தனை கோத்திரம் இருக்கு? 12 கோத்திரத்தை நம்ம பார்க்கிறோம். 12 கோத்திரத்தை பார்க்கிறோம். ஏன் லேவி ஆசாரிய கோத்திரத்திலே பிறந்திருக்கலாமே? என்ன லேவி கோத்திரத்துல பிறந்த ஏன் பிறக்கல? இதான் பிரச்சனை. ஆமென். ஹல்லேலூயா. பெரிய ஊழியக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுமே நம்பாத ஆட்களா தான் இருந்திருக்காங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைவர்த்தி ஆண்டவர்கள் சொல்லுவோமா? ஆமென். தோத்திரம். இந்த யோசேப்பு, மரியாள், யூத கோத்திரம், அந்த துதிக்கிற ஒரு கோத்திரம். அதனால தான் இயேசு அந்த கோத்திரத்துல பிறந்தார். ஆமென். நீங்க துதிக்கிற நபர்களா இருந்தா ஒவ்வொரு நாளும் ராஜா அவங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. ராஜால ராஜாதி ராஜா அவங்க கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது யோசனை சகரியாவினுடைய யோசனை. சகரியா யாருன்னு சொன்னேன்? பக்கத்து வீட்டு சகரியாவை நினைச்சிட்டு இருக்கீங்க பத்தியில? சகரியன் யாரு? ஆசாரியன், பிரதான ஆசாரியன். எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். தோத்திரம். ஒரு ஆசாரியன், அந்த வருஷத்து ஆசாரியன். ஆமென். கவனிங்கள், பிரதான ஆசாரியன். தோத்திரம். அந்த வருஷத்துல இவன் தான் ஆசாரிய ஊழியத்தை செய்யணும். சீட்டு போட்டு எடுப்பாங்க. சீட்டு போட்டு நினைச்சுவாங்க எடுப்பாங்க. முதல்ல கரெக்டா குடும்பம் வரையா வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பெரிய பெருக்கம் வந்துருச்சு. ஆசாரியெல்லாம் பெருகிட்டாங்க. பெருகின பிறகு நான் நீ அப்படின்னு குடும்பத்துல எப்படி நினைச்சோம் பிரச்சனை வரத்தான் செய்யும். எனக்கு அந்த முதல் இடம், உனக்கு அந்த 2வது இடம், நான் தான் மூத்தவன், நான் தான் இளையவன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்படி சில பிரச்சனைகள் வரும்போது சீட்டு போட்டு நினைஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. சீட்டு போட்டு எடுத்து அவன் அந்த வருஷம் ஆசாரியனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். அப்படி ஆசாரியனாக அவன் இருக்கிற பொழுது தோத்திரம். அவனுக்கு குழந்தை இல்லை. ஆமா, அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. வருஷம் நிறைய ஆயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா தோத்திரம் 18வது வசனத்துல, நான் கிழவனாய் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நம்ம பாலிசில சொல்லுங்க, கிழவனா வயசு எத்தனை? நம்ம ஊர் பாலிசில கிழவனா வயசு எத்தனை? யார கிழவன் சொல்லுவோம்? குறைந்தபட்சம் ஒரு 60 தாண்டினா ஒருவேளை கொஞ்சம் இளமை 50 45 இருந்தா முடியெல்லாம் நரைச்சிட்டு வச்சுக்கோங்க. தாத்தா அப்படிமோ தோதன் ஸ்டைலுக்காக. உள்ள உண்மையாகவே ஒரு நபரை கிழவை அப்படின்னு சொல்றதா இருந்தா குறைந்தபட்சம் எத்தனை வயசா இருக்கணும்? 60 வயசா. ஆமா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க வெள்ள முடியாயிட்டுனா நீங்க ஏதாவது தப்பு நினைச்சிடாதீங்க. நரைமயிர் கர்த்தருக்கு மகிமை. தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த முடி வெள்ளை ஆயிட்டுனா அது ஆண்டவருக்கு என்னதான்? மகிமைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் யாரையுமே விட்டு கொடுக்கல. பத்தியில நம்ம ஆண்டவர் வந்து பெரிய, எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. தோத்திரம். கருப்பா இருந்தாலும் அதுக்கும் ஒரு வசனத்தை வச்சிருக்காரு. தோத்திரம். முடி வெள்ளையாயிட்டா அதுக்கும் ஒரு வசனத்தை வச்சிருக்கிறார். தோத்திரம். ஆமா. கைவேர்த்த ஆண்டவர் எல்லாம் சொல்லுவான், நான் பாவி ஆயிட்டேன், தோத்திரம், மறுபடியும் மறுதளிச்சுட்டேன். அவனையும் ஆண்டவர் விடல, அவனையும் தூக்குறதுக்கு பேதுரு வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இல்லனா நம்ம போல்டான ஆளு யாரையும் விட மாட்டேன், தூக்குறா அப்படின்னு தூக்குறவனுக்காக ஒரு ஆளை வச்சிருக்கிறார் சவுல. ஆமென். கைவேர்த்த ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் ஆள வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆள வச்சிருக்காரு. ஆமா. யாரையும் வேதம் சும்மா விடவே இல்லை. யாரையும் வேதம் என்ன செய்யல? சும்மா விடவே இல்லை. ஆடு மேய்க்கிறவனும் விடல, ராஜ பரம்பரையில வந்தவனையும் விடல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நல்லா கைத்தட்டி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உள்ள குஷ்டரோகியை அவர் விடல, கண் தெரியாதவனை அவர் விடல. ஆமென். கால் நடக்க முடியாதவரை அவர் விடல, காய்ச்சலா இருந்து படுத்திருந்த நபரை கூட அவர் விடல. ஆமென். அவன் அம்மாவின் தேடி போய் சோகம் கொடுத்தார். அல்லேலூயா. அசுத்தாவி பிடித்த மனிதனையாவது விட்டுலாமா? அவரையும் விடல. ஆமென். கை உயர்த்தி ஆண்டவர்கள் சொல்லுவோமே. பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். இந்த சகரியாவை பாருங்க, அவன் கிழவனா இருக்கிறேன் அப்படி சொன்னான். அவனை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 19வது தேவதூதன் அவனுக்கு பிரயுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியல் என்பவன். ஆமென். கைவேர்த்தி ஆண்டவர்கள் சொல்லுவோம், நான் உன்னுடனே பேசவும் உனக்கு நற்செய்தியை சொல்லவும் வந்தேன். அல்லேலூயா. எதை சொல்றதுக்காக?
தோத்திர கர்த்தர். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நான் சொல்லுகிற எல்லா செய்தியும் நல்ல செய்தியாவே இருக்கணும். ஆமென். தோத்திரம். என் மூலமா ஒரு நாளும் துர்ச்செய்தி நினைக்க கூடாது. பரவாயில்ல, கையை தூக்கி சொல்லாம இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். என் மூலமா நல்ல செய்தி மட்டும்தான் பரவணும். ஆமென். ஹல்லேலூயா. 12 பேரை மோசே கானான் தேசத்தை சுத்தி பார்க்க அனுப்பினான். 10 பேர் 2 பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தார். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக இந்த தேசத்தை நமக்கு என்ன செய்வார்? தருவார். அவர் சொன்ன தேசம் நல்ல தேசம் ஐயா. பால் ஓடுது, தேர் ஓடுது. ஆமென். சூப்பரான தேசம், மகா செழிப்பான தேசம். ஒரே திராட்சை குலைய 2 பேர் தூக்கி சுமக்கிற தேசம். ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவர் எல்லாம் சொல்லுமா? ஆமென். தோத்திரம். ஆனா இங்க சகரியா பாருங்க, ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன் தான். அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது வித்தியாசமான வார்த்தைகள் வருகிறதை பார்க்கிறோம். அங்கே தேவதூதன் சொல்கிறான், இவன் உள்ள தூபம் காட்டிட்டு இருக்கான். பிரதான ஆசாரியன்லாம் உள்ள போற நடுங்கி தான் போவானா. பிரதான ஆசாரியன் இடுப்புல என்ன கட்டியிருப்பாங்களாம்? ஆமா, அதுல ஒரு மணியை கட்டியிருப்பாங்க. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எதுக்கு? பொத்துன்னு விழுந்துட்டான்னா, பொத்துன்னு விழுந்துட்டான் அங்க காலின்னு வச்சுக்கோங்க, அவனை பிடிச்சி இவன் உள்ள போக முடியாது, மற்ற ஆட்கள் உள்ள போக கூடாது. அந்த வருஷத்து ஆசாரியன் மட்டும் தான் உள்ள. மகா பரிசுத்த சபைக்கு எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க கெப்பாசிட்டியா. தோத்திரம். சூப்பரா இருந்திருக்கு. ஆமென். நினைச்சாலே ஒரு பவரா தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு பக்கத்துல பயம் வந்தாலும் இன்னொரு பக்கத்துல பவரா இருக்கு. அப்படின்னா ஒழுங்கா இருப்போம்ல. தோத்திரம். ஹல்லேலூயா. உள்ள வந்து சரியில்லைன்னா காலின்னு சொன்னான்னு வச்சுங்க, வர்ற ஆட்கள் எப்படி வந்துருவாங்க? என்ன பேச மாட்டீங்க? உங்களுக்கு அந்த ஒரு ஆசையும் விருப்பம் இல்லையோ? அப்படி கன்மதி ஆட்கள் வந்துடும். தோத்திரம். வராத ஆட்கள் ஆண்டவர் வர வைப்பார். ஆமா, கை வர்த்த ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோம். அப்ப இவனை கயிறு கட்டி உள்ள அனுப்பியிருக்கு. கயிறை கட்டி உள்ள அனுப்பியிருக்கு. நேரம் தாமதம் ஆகிட்டு இருக்கு. இவன் தூபம்லாம் பண்ணி முடிச்சோன்னே அந்த வலதுபுறமா இடதுபுறமா அதுல ஒருத்தன் தூதன் நினைக்கிறான். நின்று அவனை பார்த்ததுல இவன் எழுதிட்டான். பயந்து கலங்கி தோத்திரம் அப்படியே நிற்கும் போது, பயப்படாத என்ன சொல்ற? பயப்படாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பயப்படாத என்று சொல்லி உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிற செய்தி உனக்கு தருகிறேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. கிழவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். ஆமென். குமரியனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. யார் எந்த வயது அப்படி என்பதில் எல்லாருடைய விண்ணப்பத்தையும் கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. தன் பிள்ளையின் சாவை விரும்பாதபடிக்கு ஆகார் அந்த குழந்தையை அவள் கண்ணட்டு தூரத்தில் இராதபடி ஒதுக்கி தள்ளி போட்டு விட்டு அவள் ஒருவரமாய் கண் அழுதாள். அந்த பிள்ளையும் அழுதது. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுவான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பதற்கு வயது இல்லை, அடிப்படை இல்லை. ஆமென். இதுல இருக்கிற எந்த பிள்ளை ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். ஆமென். எந்த இடத்துல இருக்கிற எந்த பிள்ளை ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். கை உயர்த்தி ஆண்டவர் வரல சொல்லாமா? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சகரியா அவனை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகளை பார்த்து, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை அது நிமித்தமாக எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், அவன் நசரேய விரதம், அதாவது திராட்சரசம் மதுலாம் குடிக்க மாட்டான், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். ஆமென். கையவர் தாண்டல சொல்லுவோம். அல்லேலூயா. மகனும் இப்படி ஒரு மகன் பிறப்பான் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே தோத்திரம் அவன் சொல்றான், இதை நான் எதினால் அறிவேன். அல்லேலூயா. அவனுடைய யோசனை எங்க போயிட்டு பாத்தீங்களா? தோத்திரம். இதை நான் எப்படி அறிவேன்? நானும் எப்படி இருக்கிறேன்? வயது சென்று ஒரு ஊழியக்காரனுக்கே விசுவாசம் இல்லைன்னா எப்படி ஒரு விசுவாசிக்கு இருக்கும்? தோத்திரம். ஒரு ஊழியக்காரனுக்கே விசுவாசம் இல்லை, ஒரு ஊழியக்காரனுக்கே தேவன் நடத்துதல புரிந்து கொள்ள முடியலன்னா எப்படி விசுவாசிகள் புரிந்து கொள்ள முடியும்? உண்மையாலையா? என்ன சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நான் என்ன சேர்த்தா சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மையாலையா? உண்மை. தேவ தரிசனத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவன் இந்த சபைக்கு என்று வைத்திருக்கிற எதிர்காலத்தை நானே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நானே அறிய முடியவில்லை என்றால், நீங்கள் ஸ்தோத்திரம் என்னுடைய கரத்தின் கீழ் இருக்கிற நீங்கள் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. தரிசனங்கள் என்ன செஞ்சிரும்? முடிஞ்சிரும். அல்லேலூயா. ஆமென். இந்த ஸ்தோத்திரம் சகரியா என்ன சொல்ற, இதை நான் எதனால் அறிவேன் என்று சொல்லி அவன் யோசனை பண்ணிட்டு இருந்து பேசிட்டு இருக்கும்போது உடனே தேவதூதனுக்கு பொறுமை இல்லை. ஹலோ கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்கிற நீங்க யோசனை பண்ணவே கூடாது. ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவர்களே சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவர்கள் யோசனை பண்ணவே இல்லை. ஆமென். யோசுவாவின் தலைமையில் அவர்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
இந்த சகரியா கூட அவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மறு வார்த்தை அங்க வந்துட்டு தாமதம் பண்ணாதே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்க தாமதமாயிராது. ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை செய்வதற்கு தாமதமாயிராது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் தாமதமானால் உண்மையாயிருவீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாமதம் எதை கொண்டு வரும்? தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்ன பிறகு நீங்கள் அதை தாமதப்படுத்தினால் எதை கொண்டு வரும் சொல்லுங்க. என்ன பேசவே மாட்டேங்க, அதனால தான் உண்மையா இருக்கீங்களோ, அதை செய்யனால காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சகரியா அந்த வார்த்தையை நம்பாத போது எதனால அறிவேன்னு சொன்ன பொழுது தூதன் உடனே சொன்னான், ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கேன், உனக்கு நல்ல செய்தியை சொல்ல வந்தேன், அதோட சேர்த்து ஒரு துக்க செய்தியும் சொல்லிட்டு போறேன், போ. வாய் ஊமையா இருக்கட்டும். இந்த பிள்ளை பிறந்து இந்த பேரை நீ எழுதுறது வரைக்கும் வாய் என்ன செய்யும்? ஊமையா. ஸ்தோத்திரம். வெளியே வந்தா எல்லாம் பேரஞ்ச மாதிரி வராங்க. ஸ்தோத்திரம். தேவதூதனை பார்த்தா சந்தோஷமா வராண்டாமா? ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோம். நீங்களும் சந்தோஷமா நடந்து விட்டு போகும், சந்தோஷமா போனோம். இந்த சகரியா உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அப்படியே வரான். எல்லாரும் என்னப்பான்னு கேட்காங்க. என்னால என்ன செய்ய முடியல, பேச முடியல. உடனே எல்லா மக்களும் புரிஞ்சுட்டாங்க, உள்ள போய் என்னதோ சம்திங் ராங், ஏதோ ஒன்று நடந்திருக்கு. தோத்திரம். இவனை இப்ப டிஸ்டர்ப் பண்ண போயா. தோத்திரம். வீட்டுக்கு அனுப்பினாரு. தன் ஊழிய காரியம் முடிந்தோடனே தன் வீட்டுக்கு என்ன செய்தானா? போனானா. ரைட். கர்த்தர் வராம தோத்திரம். ஏற்ற நேரம் வந்த பொழுது யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்தான். அவன் பேர் என்னன்னு சொல்லி எல்லாரும் அது என்னது, இந்த பரம்பரை பேர் வைக்க முயற்சி பண்ணாங்க. என்ன பேரு? பரம்பரை பேர் வைக்க முயற்சி பண்ணாங்க. ஸ்தோத்திரம். உடனே அவன் சொன்னா யாரும் பேர் வைக்கூடாப்பா அப்படின்னு சொல்லி எழுதி காட்டினான். எழுதி காட்டு வாயினால் உச்சரிக்கும் போதே வாய் என்ன செய்யப்பட்டது? அல்லேலூயா. கரமயர்த்தி ஆண்டவர் வேலை சொல்லுவாங்க. என்ன யோசனையில் இருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு யோசனையா இருக்கிறதா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. கர்த்தர் நல்லவர். 20வது வசனம். அது ஒரு அண்டர்லைன் பண்ண கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாத படியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பார். அநேகருடைய வாழ்க்கையில தோத்திரம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காதனால தோத்திரம் அப்படியே சோர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம அப்படி டம்மியா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? தோத்திரம். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்காம விசுவாச குறைவு நம்ம வாழ்க்கையில வந்தது. ஆமா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில விசுவாசம் வர்த்திக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க? விசுவாசம் வர்த்திக்கப்படும், விசுவாசம் பெருகணும். தோத்திரம். என்னுடைய விசுவாசம் பெருகணும், நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும், நான் விசுவாசிக்கணும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் நான் வாழணும் அப்படின்னு விரும்புறவங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க பாப்போம். ஆண்டவரே எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை தாரும். இந்த பண்டிகை நாட்களிலே தேவன் எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைக்கணும். ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற விசுவாச குறைவை எடுக்கணும், என்கிட்ட இருக்கிற விசுவாச குறைவு எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற விசுவாச குறைவை எடுக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம இதுல இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து நன்மை பெற்றவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான்காவது யோசனை என்ன சொன்னேன்? இந்த சகரியா விசுவாசிக்காதனால அவனுக்கு என்ன நடந்துச்சு? ஸ்தோத்திரம். நிறைய காரியத்தை நம்ம விசுவாசிக்காட்டா நம்மளும் டம்மி பீஸா மாறிடுவோம். விசுவாசத்தை விடக்கூடாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த நேரத்திலையும், எந்த காலத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்தை மட்டும் விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமென். விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமென். ஸ்தோத்திரம். மறந்து போகாதீங்க. நாலாவது யோசனை ஏரோதின் யோசனை. என்ன யோசனை? ஏரோதினுடைய யோசனை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏரோதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவத்தை வைத்து தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெரியாத ஒரு காரியம் அல்ல. இருந்தாலும் ஆண்டவர் இந்த யோசனையின் அடிப்படையிலே உங்களிடத்தில் பேசணும். அப்படினாலே இந்த யோசனை அடிப்படையிலே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தருவார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். கைவைத்த ஆண்டவர் ஒரு எல்லாம் சொல்லுவோம். தோத்திரம். இங்கே தோத்திரம். ஏரோது ராஜாவாக ராஜன் அரண்மனையில வீற்றிருக்கிறார். ஒரு 3 சாஸ்திரிகள் நம்ம எல்லாரும் சொல்றோம். எத்தனை சாஸ்திரிகளே தெரியாது. ஆனா அந்த காணிக்கை அடிப்படையில் என்ன செய்யறோம்? நம்ம சொல்றோம். எத்தனை சொல்றோம்? காணிக்கை அடிப்படையில் என்ன செய்யறோம்? நம்ம சொல்லுகிறோம் 3 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கைவைத்த ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறோம் எங்க என்று சொல்லி அவரை படிந்து கொள்ள வந்திருக்கிறோம் சொல்லி அரண்மனைக்கே போயிட்டான். இங்க நாம பார்க்கிறோம், ஏரோது கொலை செய்யறதுக்காக அவன் மனசுல ஒரு திட்டத்தை வச்சுட்டு வெளியில ஒரு திட்டத்தை பேசணும். அல்லேலூயா. மனசுல ஒரு திட்டம், மனசுல ஒரு யோசனை, வெளியில ஒரு
அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொல்ற உங்க வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சு. இவன் சொன்னா அந்த சோதரம் ஏரோது இடத்துல போய் யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கான்னு கேட்டோன்னு பகீர்னு ஆயிடுச்சு. பகீர் யூதருக்கு ராஜாவா? யாருப்பா அது? நான் தான்டா ராஜா. சோதரம். எனக்கு இங்க ராஜா என் பிள்ளை இருக்கான். ரைட், உண்மை. வேற யார் இல்ல, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான். ஏன்னா ஸ்தோத்திரம் இயற்கை என்ன செய்கிறது? வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. ஒரு வால் நட்சத்திரம் என்ன செய்யறது? வித்தியாசமாக இருக்கு. இந்த நட்சத்திரம் ஒன்று வானத்தில் தோன்றினால் வித்தியாசமான ஒரு காரியம் தேசத்துல என்ன செய்யணும்? நடக்கணும். ஆமென், அல்லேலூயா. கிழக்க வடக்கு வடகிழக்கு மின்னுனா மழை வரும்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இங்க இருந்து காத்து வீசினா மழை வரும், இங்க இருந்து மின்னல் அடிச்சா மழை வரும், அப்படிலாம் என்ன செய்யறோம்? ஒரு டெக்னிக்கல் சின்ன வயசுல இருந்து கவனிச்சிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதெல்லாம் போகட்டும். இதே போல சாஸ்திரிகள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருந்தா கண்டிப்பா ஒருத்தர் ஒரு பெரிய நபர் இருப்பார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்த பொழுது அவர் சொன்னார், உடனே ஒரு பெரிய கூட்டம், பெரிய ஆலோசனை கூட்டம், பெரிய ஆலோசனை எல்லாரும் கூடி, வேத பாரர்கள், பரிசேயர்கள், அங்க இருக்கிற மரசபை எல்லாரும் கூடி, ராஜா எங்க பிறப்பா? ராஜா எங்க பிறப்பா சொல்லுங்க. தோத்திரம். அரண்மனையில பிறப்பாராம். பார்த்துக்கிடுங்க. தோத்திரம். கர்த்தர் வேதத்தின் அடிப்படையில் ராஜா எங்க பிறப்பார் என்று விசாரித்த பொழுது பெத்லகேம்ல பிறப்பார். ஆமென். மீகா தீர்க்கதரிசன புத்தகத்துல இப்படி இருக்குது, ஐயா, யூதாவில் இருக்கிற பெத்லகேமே, நீ சிறியதா இருந்தும் உலகத்தை ஆளுகிற உன்னத்திலிருந்து என்ன செய்வார்? பிறப்பார் என்கிற வார்த்தை இருக்கிறது. எனவே பெத்லகேம்ல இயேசு பிறப்பாருங்கிற வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி சொன்ன பொழுது, அப்படி என்றால் நீங்களும் பெத்லகேம் போங்கள், அங்கே அந்த இயேசுவை பணிந்து கொள்ளுங்கள், பிற்பாடு எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் பணிந்து கொள்ள வருவேன். ஆமென். அல்லேலூயா. மனசுல ஒரு யோசனை, சொல்லுங்க, வாய் திறந்து. வெளியில ஒரு யோசனை, மனசுல ஒரு ஆலோசனை, வெளியில ஒரு ஆலோசனை. ஏரோதா இருக்கக்கூடாது, ஏரோதா வாழப்படாது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. மனசுல கொலை பண்றதுக்கு திட்டம், வெளியில பணிந்து கொள்ள நானும், சத்தமா சொல்லுங்க, பணிந்து கொள்ள நானும் வருகிறேன். தோத்திரம். இடத்தை மட்டும் சொல்லுப்பா, நானும் வரேன் காலி பண்றது. அல்லேலூயா. உங்க யோசனை எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம வந்து எப்பவுமே தெளிவா இருப்போம். ஆமென். நல்ல யோசனை உள்ளவர்கள், தங்கமான பிள்ளைகள், வைரம். ஆமென். வைடூரியம், என்ன மரகதம். தோத்திரம். அப்புறம் 2-3 கல்லு சொல்லுங்க. கோமேதகம், ரத்தினம். உங்களை தானே சொல்லிட்டு இருக்க, நீங்க சந்தோஷமா சொல்லாம. சுகந்தியா. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அது ஒரு கல்லு தான். சொல்லுங்க. என்னையா? பாறைக்கல்லா, வெள்ளக்கல்லா தலையில போட கரெக்டா இருக்கும். தோத்திரம். கர்த்தர் நல்ல. அது என்னது? சோத்திரம். இப்படிப்பட்டவர் நீங்க தங்கமானவர்கள், உங்களை குறை சொல்லல. தோத்திரம். ஆனா உலகத்துல உள்ள சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். கடைசி அந்த ஒரு யோசனை சொல்லி கரெக்டா முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி யோசனை மேய்ப்பர்களுடைய யோசனை. இந்த யோசனை தான் நமக்கு தேவை. இது வரைக்கும் யோசனை எல்லாம் மறந்துடுங்க. இது வரைக்கும் சொன்ன யோசனை எல்லாம் மறந்துடுங்க. நீங்க நினைவுல வைக்காட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கடைசி யோசனை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே 8 முதல் 20 வசனங்களிலே இந்த யோசனை கடந்து வருகிறது. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். வந்து நின்றா கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தார்கள், மிகவும் பயந்தார்கள். எப்பவுமே கவனிங்க, எப்பவுமே தேவ பிரசன்னம் ஒரு இடத்துல இருந்தனா ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆமா, தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துல, தேவ மகிமை இல்லாத இடத்துல பயமே என்ன செய்யாது? இருக்காது. தோத்திரம். நீங்க எல்லாம் பயந்து அப்படி ஒரு மாதிரி இருக்க பத்தியில காரணம் இதுதான். தேவ மகிமையின் பிரச்சனை இருக்கு பாருங்க. அதனாலதான் நீங்க ஒரு பக்கம் நல்ல சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல ஒரு பயம் உங்ககிட்ட இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட என்ன செய்யறது? இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, இந்த மேய்ப்பர்களை பார்த்து அந்த ராத்திரியிலே தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டு காத்து கொண்டிருந்த இந்த மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதன் சொல்கிறான். அந்த ஸ்தோத்திரம் வசனம் 10 கவனிக்கும் பொழுது, பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். அது சரி, சந்தோஷம் சரி, அது என்ன மிகுந்த சந்தோஷம்? சந்தோஷமே அது ஒரு பெருசுதான். அது என்ன மிகுந்த சந்தோஷம்? கைவத்தி ஆண்டவர்கள் எல்லாம் சொல்லுவோம். யாருக்காவது மிகுந்த சந்தோஷத்துக்கு விளக்கம் தெரியுதா? அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறது என்னது? உலகத்துல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து என்னது? சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம் இயேசுக்குள்ள கிடைக்கிறது. அல்லேலூயா. கைவத்தி ஆண்டவர்கள் எல்லாம் சொல்லுவான்.
நல்ல கைவர்த்தாண்டா சொல்லுவோம். மிகுந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறவங்க கைத்தட்டி ஒரு ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். மிகுந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறவர்கள். ஆமென். உலகத்தில் கிடைக்கிறது சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள்ள கிடைப்பது ஆனந்த சந்தோஷம். ஆமாம். இந்த மேய்ப்பர்களுடைய ஆலோசனை என்ன? அவர்கள் என்ன ஆலோசனை பண்ணினார்கள்? தூதர்கள் அவர்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இரட்சகர் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணியில சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொன்னபோது அந்த இடத்துல ஒரு பெரிய தேவ தூதர் சேனை என்ன செய்ததுதான் தோன்றி உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு பூமியிலே மனுஷர் மேல் என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்கள், துதித்தார். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு வாசிங்க. இப்ப எல்லாரும் வாசிக்கணும் வேதாகமத்தை எடுத்து 15வது வசனம். 15வது வசனம் வேதாகமம் இருக்கிற எல்லாரும் 15வது வசனத்தை எடுத்து வாசிக்க உங்கள் அன்பாய் கேட்கிறேன். தோத்திர கர்த்தர் நல்லவர். ஆமென். 15வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவ தூதர்கள் மேய்ப்பர்கள் நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் சொல்லி தீவிரமாய் வந்து பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு பிரசித்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனம் சொல்கிற மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். உங்க யோசனை பிரசித்தம் பண்ற யோசனையா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அநேகருக்கு அறிவிக்கக்கூடிய யோசனை தான் நமக்கு யோசனை. வேற எந்த யோசனையும் நமக்கு இருக்கவே, மற்ற எல்லா யோசனையும் தூக்கி குழி தோண்டி புதைச்சிடணும். வேற எந்த யோசனையும் நமக்கு ஒண்ணுக்கு உதவாது. அல்லேலூயா. இயேசுவை பிரசித்தம் பண்ணுகிற யோசனை நமக்கு தேவை. நன்றி நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். 5 விதமான யோசனைகளை பார்த்தோம். யோசேப்பினுடைய யோசனை, மரியாளுடைய யோசனை, ஆமென் ஸ்தோத்திரம், சகரியாவுடைய யோசனை, ஏரோதனுடைய யோசனை, இன்னொரு யோசனை மேய்ப்பர்களுடைய யோசனை. நாம் எல்லாரும் மேய்ப்பருடைய யோசனை மாத்திரம் பின்பற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோசனையில் பெரியவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்கள் யோசனைகளை அறிகிறவர், இருதயத்தின் நினைவுகளை வகையிருக்கிறவர். நாங்கள் இந்த மேய்ப்பர்களுடைய சிந்தனையோடு நாங்களும் காணப்பட ஆண்டவர் எங்களை அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய யோசனைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வித்தியாசமான விதத்தில் இராதபடி எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுகிற, விசுவாச பெருக பண்ணக்கூடிய யோசனைகள் எங்களுடைய வாழ்க்கையில தங்கி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரியோர் சிறியோர், கை குழந்தைகள், பிள்ளைகள், வாலிபர்கள், முதிர் வயதில் உள்ளவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும், வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறேன். பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறேன். தேவையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நினைவு எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அனுப்பும். வியாதிகளை சுகமாக்கி அனுப்பும். பலவீனங்களை சுகமாகட்டும் ஆண்டவரே. ஆமென். தேவைகள் சந்திக்கப்படணும் சந்திக்கப்படணும் சந்திக்கப்படணும். கடன் பிரச்சனைகள் மாறணும். பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கர்த்தர் கிடைக்கணும் ஆண்டவரே. மனதார உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சமாதானமும் சந்தோஷமும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெருகட்டும். நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் சமாதான பிரபு, நித்திய பிதா. கர்த்தத்துவம் உம்முடைய தோளின் மேல் இருக்கும். உம்முடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. உம்முடைய ஆளுகை எங்களுக்கு அவசியம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்ய உம்முடைய திருக்கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகம் என்னுடைய சதா காலங்களில் நம்மோடும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்தை கொண்டாடுகிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் நாளும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக.